நான் சிறுவனாக இருந்தபோது சுமார் 50 வருடங்களுக்கு முன்னால் எங்கள் ஊரில் மீன் பிடிக்கச் செல்வதுண்டு குளம் வற்றுகிற சமயத்தில். அப்போது 30க்கும் மேலான மீனினங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது பார்க்கும்போதோ அவை முற்றிலுமாக நம்பர் குறைந்து விட்டது. ஒரு 3, 4 அல்லது மேக்சிமம் 5 மீனினங்கள் தான் அந்த குளங்களில் காணப்படுகின்றன. இதே நிலைதான் நம்முடைய நாட்டில் உள்ள காயல்களிலும் காணப்படுகின்றன. உதாரணமாக இங்கு வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு மீனவர் மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் அவர் எத்தனை ஸ்பீசிஸ் மீன்களை பிடிக்கிறார் என்று பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனால் அவர் ஒரே ஒரு மீனினத்தை மட்டுமே பிடித்து கொண்டிருந்தார், அதாவது டிலேப்பியா. இந்த டிலேப்பியா மீனினமானது வெளிநாடுகளிலிருந்து இங்கு கொண்டு குளங்களில் விடப்பட்டன. அவ்வாறு நம்முடைய குளங்களில் இந்த மீன் இனமானது விடப்பட்ட போது பல வருடங்கள் கழித்து நம்முடைய நேற்று மீனினமானது ஒன்றாக குறைந்து கொண்டே வந்தன. இப்போது ரேராகத்தான் ஒரு 3, 4 மீனினங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையானது நம்முடைய குளங்களிலும் காயல்களிலுமே காணப்படுகின்றன. இதை நாம் நம்முடைய மீனினங்களை மீண்டும் கொண்டு வருவது தான் நம்முடைய கடமை. அதாவது நம்முடைய மீனினங்களை இன்னும் பழைய மீனினங்களை இன்னும் ஒரு இடத்தில் உற்பத்தி பண்ணி இந்த மீனினங்கள் டாமினேட் பண்ணக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டில் கொண்டு விட்டு நம்முடைய மீனினங்களை பெருக்கினால் அன்றி நம்முடைய மீனினம் முற்றிலுமாக அழிந்துவிடும். இதே போல் இப்பொழுது பெருகி கொண்டிருக்கும் ஒரு மீனினமானது சைனீஸ் கேட்ஃபிஷ். இதுவும் கூடிய விரைவில் நம்முடைய மீனினங்கள், நம்முடைய நாட்டிற்கு சொந்தமான மீனினங்களை அனைத்தையும் விரைவில் அழித்துவிடும். ஆகவே அதற்கு முன்னால் நாம் ஏதாவது ஒரு வழிமுறையை செய்து நம்முடைய மீனினங்களை நம் குளங்களிலும் காயலிலும் இருந்து காப்பாற்றுவது நம்முடைய கடமையாகும்.